பிரியாங்கிறவங்க பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பார்க்குறதுக்கு ரொம்ப வசீகரமாக இருப்பாங்க. பொதுவா வசீகரமாக இருக்கிறத விட என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு படிப்பு துறையில நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் ஒரு சுய தொழில் சம்பாதிக்கிற மாதிரி, ஒரு வேலைக்கு போகிற மாதிரி இது பண்ணிடுவாங்க. இந்த 2 கேட்டகரி, ஒரு கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று நல்லா வசீகரமாக இருந்தாங்கனாக்கா, அவங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். சுமாரான அமைப்புள்ளவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது. அதே மாதிரி நல்லா இருக்கவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைகிறது சிறப்பாக இருக்கிறது இல்லைனாலும் கூட, அவங்க வாழ்க்கையில் சுய தொழிலில் நிச்சயமாக அவங்க தன்னுடைய காலிலே நிற்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. பார்க்குறதுக்கு வசீகரம் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க, வியப்புக்குரிய விஷயமா என்னென்னா, திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கு, தன்னுடைய சுயமுயற்சியில் இல்லாமல் தன்னுடைய கணவன் வாழ்க்கையில் அவருடைய சம்பாத்தியத்திலேயே வாழக்கூடியவங்களாக இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை 2 விதமாக தான் இருக்கும். ஒன்று இவங்களுடைய காலில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அதோடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் போராட்டத்துக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் தன் காலிலே நிற்கக்கூடிய ஒரு சுயத்தன்மையில் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு வசீகரமாக இருப்பாங்க. நீங்கள் பிரியாங்கிறவங்களுக்கு வசீகரமாக இருந்தாங்கனாலே, உங்களுக்கு சுயதொழிலில் இருப்பாங்க. கண்டிப்பாக விவாக வாழ்க்கை சுமாரான ஒரு தன்மை, ஒரு போராட்ட வாழ்க்கையாக இருக்கும். நான் பார்க்குறதுக்கு சுமாரான தன்மையுடையவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைனாலும் கூட விவாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.